இந்த 6/3/2026 அன்னைக்கு மீனராசிக்கு தான் போகுது. கும்பராசிலேருந்து பயிற்சியாகி புரட்டாதி 3ஆம் பாதத்தில், புரட்டாதி 4ஆம் பாதத்தில் மீனராசிக்கு தான் போகுது. இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் போய் மீனராசியில் சனி பயிற்சி அடைவங்களுக்கு இது வரைக்கும் 2.5 வருஷமா இருந்து 7.5 சனியை அனுபவிச்சுட்டு இருந்தவங்க ஜென்ம சனியாக மாறுது. இந்த மீனராசியில் ஆல்ரெடி லக்கணத்துக்கு 12ல் ராகு, அது மாதிரி மீனத்தில் ஜென்மத்தில் சனி போகுது. அடுத்தது லக்கணத்துக்கு மீனராசிக்கு 5ல் வர்ற ஏப்ரலுக்கு மேலே குரு பயிற்சி ஆகுது. ரொம்ப ஒரி பண்ணி வேணால் மீனராசிக்காரவங்க ரொம்ப ரொம்ப டிப்ரெஷனில் ரொம்ப பிரச்சனைகள்லாம் இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸாக வாழ போகிறவங்க மீனராசிக்காரவங்க தான். இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபுல் வீடியோக்கான லிங்க் ரிலேட்டட் வீடியோஸில் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இந்த சனி பயிற்சியிலே ரிஷபம், மிதுனம், துலாம், மீனம் தான் நல்லா இருக்க போகிறாங்க. கடகம் வந்து பழைய பிரச்சனைகள்லாம் ரெக்கவர் ஆகி வர போகிறாங்க. மீனராசிக்காரவங்க எல்லாத்தையும் ரிலாக்ஸாக வாழ போகிறாங்க. 7.5 சனியை கண்டு தான் மீனராசிக்கு போதுன்னு உடம்பை மட்டும் பார்த்துங்க, ஹெல்த்தை மட்டும் பார்த்துங்க. என்ன வயசுக்காரவங்களோ 10 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் 100 வயசு வரைக்கும் ஹெல்த்தை மட்டும் பார்த்துங்க. உணவை மட்டும் கரெக்டாக சாப்பிடுங்க, அது மட்டும் போதும். மீனராசி புரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம். இந்த மீனராசி புரட்டாதி நட்சத்திரக்காரவங்க வந்து கொஞ்சம் சுயநலவாதியாக இருப்பாங்க, கொஞ்சம் வந்து குவைட்டாக இருப்பாங்க. அவங்க சொல்கிறத அவங்களுக்கு பிடிச்சிருந்தா செய்வாங்க, பிடிக்கலன்னா கண்டுக்க மாட்டாங்க, ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லின்னு. ஆனால் இந்த மீனராசிக்காரவங்க பெரியவங்களுடைய பக்தி, ஆசீர்வாதம், தெய்வ ஆசீர்வாதம் எல்லாம் உண்டு. அதுமாதிரி இந்த மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரவங்க குடும்பத்துக்காக குடும்ப சுமையை சுமந்தவங்க. அண்ணனுக்காக செஞ்சுட்டு, தம்பிக்காக செஞ்சுட்டு, அக்காக்காக செஞ்சுட்டு, குடும்ப பொறுப்பை எல்லாம் எடுத்துக்கிட்டவங்க எல்லாமே இந்த மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரவங்க தாங்கிறேன். மீனராசி ரேவதி நட்சத்திரக்காரவங்க இருக்காங்கன்னா ஏதோ ஒன்று வாழ்க்கையில் அவங்க இழந்தவங்க தான். மீனம் ரேவதியில் ஒரு ஜாதகம் பிறந்தாவே அவர் ஏதோ ஒன்று இழந்துட்டு நிற்கிறாருன்னு அர்த்தம். அவர் வந்து ஊழ்வினை கர்மாவில் அவர் முதல் நம்பர் 1 அவர் பாதிக்கப்படுறாரு. யார் ஒருத்தர் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறகுதான் அந்த குடும்பத்தில் வம்ச விருத்தி, அந்த குடும்பம் வளர்ச்சி அடையுதுன்னு அர்த்தங்கிறேன். உத்திரட்டாதி நட்சத்திரம்னா பசு, பசுமாடு, தானம்னு பேர். அது மாதிரி யார் ஒருத்தர் மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறக்கவங்களோ புண்ணியம், கடல், ஆத்மா இவங்களுக்கு எல்லாமே. ஆனால் இவங்களுக்கு வாரிசு கிடைக்காது, குழந்தை கிடைக்காது. சில பேருக்கு குழந்தை குட்டிகள்லாம் கணவன் மனைவி ஒற்றுமை இருக்காது, அண்ணன் தம்பி ஒற்றுமை இருக்குது, ஃபேமிலி அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்காது. இல்லை கணவன் மனைவி ரொம்ப நாள் பிரிஞ்சு இருக்கணும், வெளிநாட்டில் இருக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரிலாம் ரேவதி நட்சத்திரக்காரவங்க பிரிஞ்சு வாழ்கிற மாதிரி இருக்கும்.